ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக அவருடைய வார்த்தையோடு கூட இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே அமரவும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அடியனுக்கும் இந்த வாய்ப்பை ஆண்டவர் தந்தமைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறபடி, சாயங்காலங்களும் விடியற் காலங்களுமாகி இதோ மார்ச் மாதம் 3வது வாரம் ஆகிவிட்டது. காலங்கள் மாறுகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றன, மக்கள் மாறுகின்றார்கள். அநேக விதமான அனுபவங்களினூடாக போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமமுள்ள ஆண்டவர் மாறாமல் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாளிலே நம்முடைய செய்தியினுடைய ஆதாரத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். மற்ற 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்கப் போகின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், அதனுடைய 34 முதல் 36 வரையுள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 14, 34 முதல் 36 வரையுள்ள வசனங்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 53வது வசனம் முதல் 56 வரை உள்ள வசனங்களையும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 6:53 முதல் 56 வரை. அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரைபிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இந்த நாளிலே என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கெனசரேத்தாரும் நாமும். கெனசரேத்தாரும் நாமும். இந்த நாளிலே இந்த கெனசரேத் மக்களினுடைய குறித்த இந்த மக்களிடத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கெனசரேத்தாரும் நாமும். அப்படியே ஆண்டவர் போன கிராமங்கள், அந்த நான் வாசித்தோம் இல்லையா, இந்த மார்க்கில் வாசிக்கும்போது அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அப்படின்னு எடுக்கும்போது கிராமங்களினுடைய ஒரு பெரிய லிஸ்ட்டு, பட்டணங்களுடைய ஒரு பெரிய லிஸ்ட்டு, நாடுகளுடைய ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் நமக்கே அது செல்ஃப் கோல் அடிக்கிற மாதிரி ஆயிரும்ட்டு அதெல்லாம் நான் கொடுக்கல. ஏன்னா எதுக்குனாலும் கேள்வி கேட்டுருவாங்க, அதனால் சிம்பிளாக வச்சுக்கலாம். சரி, ரைட்டு. கெனசரேத்து பகுதி. இந்த இடத்துல நம்ம வாசிக்கின்ற விஷயம், கெனசரேத்து நாட்டிற்கு வந்தார்கள். அப்படி தானே வாசிக்கிறோம் இல்லையா? கெனசரேத்து நாட்டிற்கு வந்தார்கள். கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து, நீங்கள் அதை மற்ற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா அது நாட்டிற்கு அப்படின்னு வராது, கண்ட்ரி சைடு. கண்ட்ரி சைடு அதனுடைய ஆர்சி மொழியாக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும், பட்டி தொட்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பட்டி தொட்டியெல்லாம் அவருடைய செய்தி பரவிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பட்டிகளுக்கும் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதனால் இயேசு கிறிஸ்து பலஸ்தீனா தேசத்தை தாண்டி வேறு எங்கே என்ன செய்யலை, போகலை. அதனுடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவர் போனார். கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, ஊர்களுக்கு, பட்டிகளுக்கு, தொட்டிகளுக்கு அவர் போனார். சரி, இப்போது கெனசரேத்தார், இப்போ நம்ம இந்த எந்த பின்னணியில் இது நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு முந்தைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 5 அப்பமும் 2 மீனை வச்சு என்ன செய்கிறாரு, 5000 பேரை போஷிக்கிறாரு. போஷிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சீஷர்களை முதல்ல முன்னாடி படகுல போக சொல்லிட்டு இவர் மலையில் மேலே ஏறி என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. இவங்க கடலில் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அங்கே அலைகள் உண்டாகுது, பயப்படுறாங்க. அலைகள், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நடந்து அலைகளின் மீது நடந்து வர்றாரு. பேதுருவும் ஆண்டவர்கிட்ட நானும் நடக்கட்டுமான்னு சொல்லணுன்னே அவரும் நடந்து வர்றாரு. அவங்க சேர்ந்து அடுத்து அவங்க ரீச் ஆகிற இடம் எந்த இடம்னா கெனசரேத். இதான் இதனுடைய பேக்ட்ராப்.
இப்போது வேதத்தில் நீங்கள் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு ஒரே மாதிரியான நேமாக இருக்கும். ஆனால் அதாவது ஒரே பகுதியாக இருக்கும். அது பல்வேறு பெயர்களிலே என்ன செய்யப்படும்னா அறியப்படும். இப்போ உதாரணத்துக்கு இவங்க எதை தாண்டி வர்றாங்க? கடலை தாண்டி, கடலை கடந்துன்னாங்களே. என்ன கடலை கடந்து அப்படின்னா, முதல்ல அது கடல் கிடையாது. அது என்னது? ஏரி. அது ஒரு லேக். அது ஒரு கடல் கிடையாது, அது ஏரி. ஆனால் அது ஏரியாக இருந்தாலுமே அலைகள் உண்டாகத்தக்கதான ஒரு ஏரி. இந்த கடல் என்ன கடல்? நீங்கள் பின்னாடி எப்படி மேப்புக்கு போங்களேன். நம்ம பைபிளில் இருக்கக்கூடிய மேப்பில் போட்டிங்கன்னா, அங்கே நீங்கள் கடைசியாக இருக்கக்கூடிய மேப்பு பார்க்கும்போது மேலேருந்து அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட்ஸாக போட்டிருக்கிறது கலிலேயா கடல்னு வருது இல்லையா? கலிலேயா கடல், கலிலேயா கடல். ஆக இந்த கலிலேயா கடல்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரே கடல் தான். ஆனால் அதுக்கு 3 பெயரில் அது வழங்கப்படுது. 3 பெயர்களில் அது வழங்கப்படுகிறது. இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு வாருங்க. மத்தேயு 5:18 4:18க்கு வாருங்க. மத்தேயு 4:18. மத்தேயு 4:18 என்ன வாசிக்கிறோம்? இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய. அப்போ உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். பேதுருவை யோவானையும் கர்த்தரை சந்திக்கிறாரு, அந்திரேயாவையும் சந்திக்கிறாரு. அதே மாதிரி அது பக்கத்துலேயே செபதேயின் குமாரராகிய யாக்கோபையும் யோவானையும் சந்திக்கிறாரு. இது என்ன கடல் பக்கத்தில் நடக்குது? கலிலேயா கடல். இதே சம்பவத்தை லூக்காவில் எழுதும்போது அந்த கடலுக்கு அவர் என்ன பேர் சொல்கிறார் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 5:1 என்ன வாசிக்கிறோம்? பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது. அதுக்கு கீழே நீங்கள் திருப்பியும் வாசிங்கன்னா பேதுருவை அழைக்கிறத தான் பார்க்குறோம். அப்போ இந்த கடலுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு என்ன பேர் பார்த்தோம்? கலிலேயா. அதே கடலுக்கு இப்போ இன்னொரு பேர் என்னது? கெனசரேத்து. சரி, இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு வாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். அங்கே என்ன வாசிக்கின்றோம்? இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அருக்கரைக்கு போனார். அப்போ இதே கடலுக்கு அல்லது இதே ஏரிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர் என்னதுங்க? திபேரியா. அப்போ ஒரே ஏரி தான். அந்த ஏரி கடல் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு என்னென்ன பெயர் வழங்கப்படுகிறது? கலிலேயா, கெனசரேத்து, திபேரியா. அதே மாதிரி ஒரே ஊருக்கு ஒரே பகுதிக்கு 2 பெயர்களும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு வாருங்கள். இது இந்த கெனசரேத்துங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் ஹோமோஃபோனிக்காக அதே மாதிரி சவுண்ட் உள்ளதாக இருக்கக்கூடிய இந்த இடம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனம் என்ன வாசிக்கின்றோம்? மார்க் 5:1 பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். இந்த இடத்துல அடுத்து நடக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த லேகியோன் இல்லையா, 12 அந்த லேகியோன் இருக்கார்ல, லேகியோனுக்கு சுகம் கொடுக்குற சம்பவம் தான் வருது. அந்த இடத்துல அந்த ஊருக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கிறது? கதரேனர். இதே தான் லூக்கா 8:26 பார்க்க முடியும். மத்தேயு 8:28 இதே பகுதிக்கு இன்னொரு பேர் வருது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அதனுடைய 28வது வசனத்துக்கு பாருங்கள். மத்தேயு 8:28 அவர் அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது. இங்கேயும் அதே லேகியனுடைய சம்பவம் தான் வருது. ஆனால் இந்த இடத்துல அந்த ஊருக்கு என்ன பெயர்? கெர்கசேனர். அப்போ ஒரே இடத்துக்கு என்ன பேர்லாம் சொல்லப்பட்டிருக்குது? கதரேனர், கெர்கசேனர். சரி, நம்ம இந்த கெர்கசேனர் அல்லது கதரேனர் எதில் இருக்குன்னா, தெக்கப்போலின்னு ஒரு பகுதி இருக்குது. தெக்கப்போலினாலே டெக்கா அப்படின்னாலே 10, டெக்கபோலிஸ். டெக்கானாலே 10 சின்ன சின்ன பகுதிகள் அடங்கிய அந்த இடத்துக்கு பேர் தான் தெக்கப்போலி. அதில் ஒரு பகுதி தான் எதுங்க? கதரேனர். அல்லது அதுக்கு இன்னொரு பெயர் என்னது? என்ன நிறைய கொஷின் பேங்க் கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்க வேண்டாம், சிம்பிள் ஆக்கிடலாம், மனப்பாடம் பண்ணிகிட்டே போகலாம். அப்போது ஒரே கடலுக்கு 3 பேர். என்னென்ன பேர்லாம்? கலிலேயா, திபேரியா, அப்புறம் கெனசரேத்து. சரி, இந்த நம்ம லேகியோன்னு இருக்கக்கூடிய ஊருக்கு 2 பேர். என்ன பேர்? கதரேனர், கெர்கசேனர். சரி, இப்போ ஆனால் இந்த நம்ம வாசித்தோம் இல்லையா, இந்த பகுதிக்கு பேர் என்னது? கெனசரேத்து. கெனசரேத்துங்கிறது கெர்கசேனரோ அல்லது கதரேனரோ கிடையாது. அது முற்றிலும் வித்தியாசமான இடம். கெனசரேத்து இந்த கலிலேயா அல்லது திபேரியா அல்லது இந்த கெனசரேத்து கடலுக்கு வடமேற்கில் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, எசன்ஸை மட்டும் பிடிச்சிக்கலாம். வடமேற்கில் என்ன இருக்குது? கெர்கசேனர், கெனசரேத்து அல்லது இந்த கெனசரேத்து கலிலேயா அல்லது திபேரியா அல்லது கெனசரேத்து கடல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு எங்கே இருக்குதுங்க? வடமேற்கில் இருக்குது. சரி, இந்த கதிரேனர், கெர்கசேனர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த கடலுக்கு கிழக்க இருக்குது.
கிழக்கு இருக்குது, சரி விடுங்க, ஏதோ ஒன்று கிழக்க இருக்குது. சரி, ரைட். ஆக ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்க்ட் பிளேசஸ். அதுதான் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, கதிரையனர், கெர்கசேனர், அப்புறம் கெனசரேத்து எல்லாம் கேன்னு இருக்கிறதுனால ஒரே ஊர் நினச்சிக்க வேண்டாம். அந்த ரெண்டு ஒரு ஊர், ஒரு அந்த 2 பெயரும் ஒரு ஊருக்கான பெயர். ஆனால் கெனசரேத்து முற்றிலும் வித்தியாசமான இடம். சரி, நீங்கள் மேப்பில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை, ஆனால் வேத பண்டிதர்கள் அதை கப்பர்நகூம்லேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தென்மேற்கில் இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த மக்கள் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன? ஏன்ட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, 4 காஸ்பல் இருக்கு இல்லையா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4ஐயும் சேர்த்து கிரமமாக குரோனாலாஜிக்கலாக ஒரு வார்த்தை விடாமல் எழுதியிருப்பார். எங்கெங்கே ரெப்படிஷன் வருதோ அதை அவாய்ட் பண்ணியிருப்பார். பட் ஒரு ஸ்கிப்பு, இப்போ உதாரணத்தில் ஒரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானன் வந்து அவருடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் இல்லைன்னு வரும். மார்க்கில் நீங்கள் அதை வாசிங்கன்னா அவருடைய பாதரட்சையை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் இல்லை. இவர் எழுதும்போது அவருடைய பாதரட்சையை குனிந்து அவிழ்ப்பதற்கும் அந்த மாதிரி அது ஒவ்வொன்றுக்கும் ரெஃபரன்ஸ் போட்டுகிட்டே வருவார். அந்த இது என்கிட்ட இருந்ததுனால அதை தான் நான் படிச்சுட்டு தியானிச்சுக்கிட்டே வந்தேன். அப்போ இந்த கெனசரேத் மக்களினுடைய லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவங்களுடைய இந்த கெனசரேத் ஊர் மக்களை பற்றி இந்த ஒரு இடத்துல தான் வருது, வேறு எங்கேயுமே வரல. கெனசரேத்து கடல் வருது, அது எந்த கடல்? கலிலேயா கடல். அது என்ன கடல்? திபேரியா கடல். ஆனால் கெனசரேத்து ஊர், கெனசரேத்து பகுதி, அந்த கண்ட்ரி சைடை பற்றி இந்த ஒரு சம்பவம் தான் வருது. 2 சுவிசேஷகர்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. யாரெல்லாம்? மத்தேயு 14வது அதிகாரத்தில், அடுத்து மார்க்கு 6வது அதிகாரத்தில். சரி, இதை நம்ம சேர்த்து சிந்திக்கும் போது இதிலேருந்து பல விஷயங்கள் கற்று முடியும். நம்ம வாசித்ததனுடைய சம்மரி என்ன? இயேசு கிறிஸ்து கடலில் வந்து என்ன செய்கிறாருங்க, படகுல வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே அவர் யாருன்னு தெரிஞ்சு போன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. எல்லாரையும் தூக்கிட்டு வராங்க, சுஸ்தமாகறாங்க, அந்த மக்கள் எல்லாரும் ஹீல் ஆகுறாங்க. இதுதான் நடக்குது. இனிமேல் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். இவர்களிடத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன? முதல்ல மத்தேயு சுவிசேஷத்துக்கு ஒரு சைடில் நீங்கள் ஒரு விரலில் மத்தேயு 14 எடுத்து வச்சுக்கோங்க, இன்னொரு விரலில் மார்க்கு 6 எடுத்து வச்சுக்கோங்க. மார்க்கு 6. சரி, இப்போ மத்தேயு 14 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 14:34. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். 35வது வசனம். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து, அதுக்கடுத்து நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு ஹிஸ்ட்ரி அந்த இது சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கில் நீங்கள் வாசிக்கும்போது கூடுதலாக ஒரு வார்த்தை வருது பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 53, 54. அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரைபிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே, படகிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுகைகள் எல்லாம். அதுக்கடுத்து உள்ள சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் அங்கே போடப்பட்டிருக்கிறது. என்னதுங்க? உடனே. முதல் குறிப்பு, தேவ காரியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? தாமதமின்றி செய்யப்பட வேண்டும். தேவ காரியங்கள் தாமதமின்றி செய்யப்பட வேண்டும். பொதுவாக நம்மளை பொறுத்த மட்டும் ஆண்டவருக்கு அடுத்த விஷயம் தான் எப்போடுங்க? கடைசி. நேரம் இருந்தால் ஆண்டவருக்கு, நேரம் இருந்தால் வேத வாசிப்பு, நேரம் இருந்தால் வேத வாசிப்பு, நேரம் இருந்தால் ஜெபம், நேரம் இருந்தால் தியானம், நேரம் இருந்தால் சபை கூடி வருதல், நேரம் இருந்தால் யூத் மீட்டிங், நேரம் இருந்தால் சிஸ்டர்ஸ் மீட்டிங், இப்போ தான் சொல்லிட்டு போனார். நேரம் இருந்தால் நமக்கு எல்லா விஷயங்கள், நேரம் இருந்தால் சாயங்கால கூட்டம், நேரம் இருந்தால் பைபிள் ஸ்டடி, நேரம் இருந்தால் சிஸ்டர்ஸ் மீட்டிங், நேரம் இருந்தால் ஆவிக்குரிய விஷயங்கள், காட்டேஜ் மீட்டிங் கரெக்டாக வந்துடுவோம். நேரம் இருந்தால் காட்ஸ் திங்ஸ் கேனாட் பி டிலேடு. தேவனுக்கு அடுத்த விஷயங்கள் என்ன செய்யப்படக்கூடாதுங்க? தாமதம் பண்ணப்படக்கூடாது. தேவனுடைய விஷயங்கள் உடனே என்ன செய்யப்பட வேண்டும்? செய்யப்பட வேண்டும். தேவனுடைய விஷயங்கள் தீவிரமாய் செய்யப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி தூதர்கள் வந்து சர்வ சேனை வந்து இந்த மேய்ப்பர்களுக்கு என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வசனம் வரும், அவர்கள் தீவிரமாக என்ன செய்கிறாங்க? போய் பிள்ளை என்ன செஞ்சாங்களாம்? பார்த்தாங்களாம். வித்தவுட் எனி டிலே. இதோ கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிறந்திருக்கிறாருங்கிற செய்தியை கேட்ட உடனே தீவிரமாக ஓடுகிறார்கள். இன்றைக்கி நம்மளை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய முதல் கேள்வி, ஆண்டவருக்கு அடுத்த விஷயங்களில் என்னுடைய ப்ரையாரிட்டி, என்னுடைய விஷயங்கள் உடனே செய்கிறேன்னா, இல்லை சரி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்,
அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் என்று நான் தள்ளி போடுகிறேன். நம்மளை நாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த உடனேங்கிறதுனுடைய எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறத இப்போ நான் கொஞ்சம் சொல்கிறேங்க. அவனிங்க இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து நடந்து போகிறது. அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு? 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேர் என்ன செய்கிறாரு? போஷிக்கிறாரு. இந்த 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிக்கிறது 4 சுவிசேஷத்தில் வருது. எந்தெந்த அதிகாரத்தில் வருது? நம்ம ஏற்கனவே பார்த்தபடி மத்தேயு 14வது அதிகாரத்தில் வருது, அடுத்து மார்க் 6வது அதிகாரத்தில் வருது, லூக்கா 9வது அதிகாரத்தில் வருது, அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் வருது. நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க. மத்தேயு 14, மார்க் 6, லூக்கா 9, யோவான் 6. இப்போ என்ன பாருங்கள், நமக்கு விஷயம் தெரியும். 5 அப்போ 2 மீன் சம்பவம் நடக்குது. கடலை தாண்டுறாங்க. எந்த ஊருக்கு வந்து சேர்றாங்க? கெனசரேத்து. மார்க் எழுதின சுவிசேஷத்துலையும் 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 5 அப்போ 2 மீன் கடலை தாண்டுறாங்க. எந்த ஊருக்கு வந்து சேர்றாங்க? கெனசரேத்து. லூக்கா 9வது அதிகாரத்துக்கு வாருங்க. லூக்கா 9வது அதிகாரம். 9வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரும் சாப்பிட்டு 9:17 லூக்கா 9:17 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து நேராக அந்த லூக்கா வந்து இடையில இருக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்ஸ்லாம் என்ன செஞ்சிடுறாரு? ஸ்கிப் பண்ணிடுறாரு. நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள்னு கேட்குறாரு. அதுக்கடுத்து நீங்கள் 20வது வசனத்துக்கு மேலே 25வது வசனத்துக்கு மேலே எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுரூபமலையினுடைய அனுபவம் என்ன செஞ்சிருது? வந்துடுது. அவர் இதை ஸ்கிப் பண்ணிடுறாரு. இப்போ யோவானுக்கு வாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு வாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். 6வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? இதே மாதிரி எல்லோரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சாப்பிட்டு திருப்தி ஆகுறாங்க. திருப்தி ஆன உடனே அவரை ராஜாவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து 16வது வசனத்துலேருந்து இந்த கடல் எபிசோடு வருது. 22வது வசனத்துலேருந்து என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். 22வது வசனத்துலேருந்து யோவான் 6:22 முதல். மறுநாளில் கடலின் அக்கறையிலே, அதாவது அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம பார்க்கலாம். 21லேருந்து பாருங்கள். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. அதாவது இந்த எபிசோடு உங்களுக்கு தெரியல. முதல்ல சீஷர்கள் மட்டும் ஜனங்களை அனுப்பிவிட்டாச்சு. ஆண்டவர் வந்து சீஷர்களையும் கப்பல் என்ன செய்ய சொல்கிறாரு? போக சொல்லிட்டு இவர் எங்கே போகிறாரு? மலைக்கு போகிறாரு, ஜோமனை போகிறாரு. 4ஆம் ஜாமத்தில் அவர் வந்து என்ன செய்கிறார்? நடந்து வராரு. உள்ளே ஏற்றிட்டாங்க. இப்போ வந்துட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கதிரேனருடைய இடத்துக்கு அல்லது இக்கரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகே. மறுநாளின் கடலின் அக்கறையிலேனா எங்கே? ஏற்கனவே அற்புதம் நடந்த 5 அப்போ 2 மீனை வச்சு சாப்பாடு போட்ட அந்த இடத்துல அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர்கள் மாத்திரம் போனார்கள் என்றும். அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்து இவங்களை அனுப்பி விட்டார். அவர் எங்கே போயிட்டார்? மலைக்கு போனார் தான் தெரியும். நைட்டு ராஜாமத்தில் நடந்தது அவங்களுக்கு யாருக்கும் என்ன செய்யாது? தெரியாது. 23 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது. இப்போ திருப்பி வேற கொஞ்சம் படவுகள்லாம் வருது. 24 வசனம். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு எங்கே வந்தார்கள்? எந்த இடத்துக்கு வந்தார்கள்? கப்பர்நகூம். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சிந்திக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த மக்களை கூட்டிட்டு சீஷர்களை கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து இறங்குறது எங்கெங்க? கெனசரேத்து. ஏன்னா அவர் 4ஆம் ஜாமத்திலே வந்து இறங்குறாங்க கெனசரேத்து. அவர் வந்ததை கேட்ட உடனே விடிய காலமாக அதெல்லாம் அவங்களாம் பார்க்கல. டக்குன்னு மக்கள் எல்லாரும் இவங்களை என்ன செஞ்சுறாங்க? ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அதுக்குள்ளே மூவ் ஆகிட்டே இருக்கிறாரு. அங்கே அக்கறையில் இருந்த அந்த ஏற்கனவே அப்பம் சாப்பிட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இதை ரியலைஸ் பண்ணி இங்கே வர்றதுக்குள்ளே இப்போ இயேசு கிறிஸ்து கெனசரேத்துலேருந்து எங்கே வந்து சேர்ந்துட்டார்? கப்பர்நகூமுக்கு வந்துட்டார். 4.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து கடலை தாண்டி ஆண்டவர் ஸ்பீடாக எல்லா ஜனங்களையும் சந்திக்கணுங்கிறதுக்காக வேகமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? போய்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய ஸ்கெடியூலை வந்து தாமதம் பண்ண முடியாது, அவருடைய ஸ்கெடியூலை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் அவருடைய அந்த கொஞ்சம் கேப்பை பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த கெனசரேத்து மக்கள் நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம், விழிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம், சாப்பிட்டுட்டு பண்ணலாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு பண்ணலாம், பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு பண்ணலாம். அப்படி தான் நான் சொல்கிறோம். வேலையெல்லாம் துணியெல்லாம் துவைச்சிட்டு ஜோம் பண்ணலாம், பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு ஜோம் பண்ணலாம், வீட்டை தொடச்சிட்டு ஜோம் பண்ணலாம், ஷூவெல்லாம் கழுவிட்டு ஜோம் பண்ணலாம். அப்படி செய்யலை. இவர் கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும். அவர் கொஞ்ச நேரத்தில் இப்போ எங்கே போயிடுவாருங்க? கப்பர்நகூமுக்கு போயிடுவார். அதுக்குள்ளே இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக உடனே இன்றைக்கி நம்மளை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆம் ஐ கிவிங் ப்ரையாரிட்டி டு காட்ஸ் ஒர்க்? தேவனுக்கு அடுத்த விஷயங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேனா? உடனே செய்கிறேனா?
நான் நிறைய வீக்கெண்ட்ஸ் என்னுடைய வாழ்க்கையை நானே சொல்கிறேனே, வீக்கெண்ட்ஸில் எந்திரிச்சிட்டு ஜோம் பண்ணுவேன். சரி, நல்லா நிதானமாக வேதத்தை தியானிக்கணும் உட்காரணுன்னா இவங்களெல்லாம் அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு. இவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கும், கடை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது. சரி, ஸ்கூல் அனுப்புறோன்னே இப்போ தான் வெயில் இருக்குது, அப்போ டக்குன்னு துவைக்கணும். சரி, துவைச்சிட்டு எல்லாத்தையும் காய போடணும். சரி, ரைட்டு, அதை முடிச்சுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் மடிச்சு வைக்கணும். அப்படியே ஓடும் பாருங்க, கடைசியில் வேதத்தை வாசிக்க முடியாது. உடனே ஆண்டவரை பாருங்களேன். ஆண்டவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அற்புதம் செஞ்சு முடிக்கிறாருல, பெருந்திரள் கூட்டம் அவங்க மேலே அவர் வந்து அவங்க ஐயோ மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளை மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் 3 நாள் பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? 5 அப்பம் 2 மீனை வச்சு என்ன கொடுத்தாருங்க? சாப்பாடு கொடுத்தாருல. அவ்வளோ பெரிய விஷயத்த அந்த மன இறுக்கத்தினால அவர் செஞ்சாலும் வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க் 6:45 என்ன வாசிக்கிறோம்? அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை கிளம்புங்கன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? தள்ளுறாரு. ஏன்? எதுக்கு? ஜெபம் பண்ணணும். ஊழியம்தான் செய்கிறாரு. இவங்க ஊழியம் தான் செய்கிறாங்க. இவருக்கு மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், ஊழியத்தை செய்கிறார். இன்னும் மக்கள் அவருடைய ஊழியத்தினால் பயன்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அதை விட அவருக்கு எது முக்கியங்க? என்றைக்குமே நல்ல விஷயங்களுக்கு கெட்ட விஷயங்கள் தடையாக இருக்காது. நல்ல விஷயங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் தான் என்ன இருக்கும்? தடையாக இருக்கும். we will have reasons to justify. தேவ உறவு என்னும் சிறந்த விஷயத்திற்கு ஊழியம் என்னும் நல்ல விஷயம் கூட என்ன செய்ய இருக்கக்கூடாது? தடையாக இருக்கக்கூடாது. தேவ உறவு என்னும் சிறந்த விஷயத்திற்கு ஆவிக்குரிய செயல்கள் என்னுகின்ற நல்ல விஷயங்கள் கூட என்னவா இருக்கக்கூடாது? தடையாக இருக்கக்கூடாது. we should know எங்கே லிமிட் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். அதான் பாருங்கள், ஆண்டவர் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு எந்த டைமை சூஸ் பண்ணுறாரு? யார் அவங்களுடைய நீடையும் பார்க்கணும், ஆண்டவருடைய ப்ரையாரிட்டியும் பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாரும் அனுப்பி விட்டுட்டு நேரம் எங்கே செய்கிறாரு? மேலே போய் ஜெபம் பண்ணுறாரு மிட் நைட்டில். நீங்கள் பல எபிசோடில் அது விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் கூடார பண்டிகையில் தான் இருந்து இதோ நான் தான் ஜீவ தண்ணீர்லாம் சொல்கிறார்ல, என்னை விசுவாசிக்கிறதுக்கு இது இடத்துலேருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படுன்னு சொல்கிறார்ல. அதை முடிச்சுட்டு 8வது எப்படி 8:1 எப்படி ஆரம்பிக்குது? ஏசு எங்கே போனார்? இல்லை, அதுக்கு முன்னாடி 7 கடைசியில் என்ன வாசிக்கிறோம்? பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வீட்டுக்கு போயாச்சு. அப்படின்னா அது கிட்டத்தட்ட அந்தி நேரம், எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஏசு கிறிஸ்து எங்கே போனார்? மலைக்கு போனார். அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? மறுநாள். அப்போ நைட் அவர் எங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு? மலையில். என்ன செஞ்சுருப்பாரு? ஜெபம் பண்ணார் நீங்கள் எழுதப்படாத, பட் இட்ஸ் அண்டர்ஸ்டுட், இம்ப்ளைட். உடனே இன்றைக்கி நம்மளே நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, இனி வரும் கடந்த நாட்களில் ஒரு வேலை சரி அப்புறம் பார்த்துக்கலாம், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே செய்யாமல் டிலே பண்ணுறோமா இருந்தால் மாற்றிக்கொள்வோம். இந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து கெனசரேத்தார் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம், ஆண்டவருக்கு எடுத்த விஷயத்தை எப்படி செய்யணுங்க? உடனே செய்யணும். ஏன்னா அவர் போய்கிட்டே இருக்கிறார். அவருடைய ஸ்கெடியூலை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவே ரட்சணிய காலம், இதுவே ரட்சிப்பின் நாள், இதுவே அனுகிரக காலம். இன்றே அது அந்த வார்த்தை வசனம் எப்படி வருங்க? இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம்னு வரும் இல்லையா? இதுதான் இன்று எண்ணப்படும் அளவு. நம்ம எபிரேயர் 3வது அதிகாரத்தில் வாசிச்சோம் இல்லையா? இன்று எண்ணப்படும் என்று, இன்னைக்கு தான் டேட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆவிக்குரிய விஷயத்தையும் நம்ம செய்யணும். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்ப்போம். சரி, ரெண்டாவது இந்த மக்களை குறித்து நான் பார்க்குற பாடங்கள் என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு வரலாம். மத்தேயு 14 எடுத்து வச்சுக்கலாம். மத்தேயு 14 என்ன வாசிக்கிறோம்? ரெண்டாவது இவங்க வந்து ஃபஸ்ட்டு அறிந்தார்கள், உடனே நம்ம வாசிக்கிறோம் மார்க்கில். அடுத்து இவங்களை பற்றி நம்ம பார்க்குற விஷயம் என்ன? 35வது வசனம், மார்க் 14:35. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து. இதே விஷயத்தை வந்து மார்க்கில் என்ன வாசிக்கிறோம்? 54 வசனம், அவர் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து. ரெண்டையும் யோசிச்சு பார்த்தா, ரெண்டையும் சிந்திச்சு பார்த்தா இப்படி, ஃபஸ்ட்டு அவர்களை இன்னார் என்று என்ன செய்கிறார்கள்? அறிகிறார்கள். they recognized Jesus. அதுக்கப்புறம் அவர்கள் அறிந்து, they knew Jesus. There's a difference between recognizing Jesus and knowing Jesus. இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஃபஸ்ட்டு ஒரு கர்சரி அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மேலோட்டமான புரிந்து கொள்ளுதல். ஆனால் அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? அறிகிறார்கள்.
அதெல்லாம் எப்படி இதெல்லாம் இந்த செயல்கள் எல்லாம் எப்படி செய்யப்பட வேண்டும்? இந்த செயல்கள் எல்லாம் எப்படி செய்யப்பட வேண்டும்? உடனே செய்யப்பட வேண்டும். உடனே செய்யப்பட வேண்டும். இன்னார் என்று அறிந்து, முதல்ல ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவை யாருன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர்தான், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவர்தான் தேவன், அவரே ஒன்றான, அவரான் தேவனும் மெய்யான நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்பதை எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதுக்கு அடுத்த லெவல் அங்கேயே நம்ம நின்றுட முடியாது. இயேசு கிறிஸ்துவை நான் ரட்சகராக கண்டுகொண்டேன், தேவனாக கண்டுகொண்டேன், அங்கேயே நிற்க முடியாது. மாறாக கூடுதலாக அவரை அடையாளம் கண்டு கொண்டால் மட்டும் போதாது, மாறாக அவரை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை இனங்கண்டு கொண்டார்கள், அடையாளம் கண்டு கொண்டார்கள். அது போக அடுத்த லெவலில் அவங்க என்ன செய்கிறாங்க? அறிந்து கொண்டார்கள். அநேக நேரங்களில் நமக்கு இயேசு கிறிஸ்து இரட்சகராக மட்டும்தான் தெரிகிறாரே தவிர ஆண்டவருடைய இருதய துடிப்பை உணர்கிற அளவுக்கு அவரை குறித்த அறிவிலே நாம் இன்னும் என்ன செய்யவில்லை? வளரவில்லை. இன்னைக்கு நம்மளை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோமே, ஹவு மச் டு ஐ நோ மை லார்ட்? என் ஆண்டவரை எனக்கு எவ்வளோ தெரியும்? என் ஆண்டவரை எனக்கு எவ்வளோ தெரியும்? என் ஆண்டவரை எனக்கு எவ்வளோ தெரியும்? நான் சும்மா இயேசு கிறிஸ்து யார்ப்பா? இயேசு கிறிஸ்து என் தெய்வங்க. இயேசு கிறிஸ்து யார்? என்னுடைய பாவத்துக்காக மரித்த என்னுடைய ரட்சகருங்க. சரி, ரைட்டு. வாட் எல்ஸ் டு யூ நோ? வேற என்ன தெரியும்? ஹவ் யூ நோன் காட்? நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய த நாலேஜ் ஆஃப் த லார்ட், அது அந்த தேவனை பற்றி அறிகிற அறிவு ஒரு ஃபஸ்ட்டு ரெக்கக்னிஷன் லெவலில் இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன செஞ்சுட்டாங்க? அவரை அறிந்தார்கள். அநேக நேரங்களில் ஆண்டவரை வெறும் அடையாளம் மட்டும் தான் பார்த்துருக்குறோம். எப்படி? இவர் தான் என் கடவுளுங்க, உங்களுக்கு மற்ற தெய்வர்கள், எங்களுக்கு யார் கடவுள்? எங்களுக்கு இயேசு கிறிஸ்து கடவுள். இந்த அளவுக்கு தான் நம்முடைய அறிவு இருக்கே தவிர we have only identified Jesus, we have only recognized Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் மட்டும்தான் கண்டு கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் ஒருமனே என்ன சொல்வது, இனம் மட்டும்தான் கண்டு கொண்டு இருக்கிறோமே தவிர அவரை இன்னும் என்ன செய்யவில்லை? அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை, அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. தேவனை அறிதல்னா என்னங்க? தேவனை அறிதல்னா என்ன? அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்வது மட்டும்தானா? தேவனை அறிதல் என்றால் என்ன? வேதத்திலிருந்தே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம், 1 யோவான் 3வது அதிகாரம், 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 3வது வசனம், 1 யோவான் 2:3. என்ன வாசிக்கிறோம்? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால். அப்போ ஆண்டவரை அறிதல்னா என்னதுங்க? கற்பனைகளை கை கொள்ளுதல். நான் இப்படி என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறேன். வேத அறிவு தேவ அறிவு அல்ல. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? வேத அறிவு உண்டு. பிசாசுக்கு என்ன உண்டுங்க? வேத அறிவு உண்டு. வேத அறிவு தேவ அறிவு அல்ல, வேதத்தை கை கொள்ளுதலே தேவ அறிவு. வேத அறிவு தேவ அறிவல்ல, மாறாக வேதத்தை கை கொள்ளுதலே அல்லது வேதத்துக்கு கீழ்ப்படிதலே என்னதுங்க? தேவ அறிவு. தேவனை அறிதல் என்று சொன்னால் வேதத்தை கை கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ரெண்டாவதாக இந்த பட்டணத்தார் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி, முதல்ல இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கண்டுகொள்ளாதவங்க அவரை என்ன செய்யணுங்க? முதல்ல கண்டுகொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை உடனடியாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பண்ணலாமா? நாளைக்கு பண்ணலாமா? எப்போ பண்ணணுங்க? உடனே பண்ணணும். உடனே தேவ சமூகத்தில் அறிக்கையிடணும், உடனே அவர்கிட்ட வரணும். அது மாத்திரமல்ல, அந்த அடையாளம் கண்டுகொள்கிற இடத்துல மட்டும் இல்லாமல் உடனே அடுத்து மேற்கொண்டு உள்ள ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணணும். என்னதுங்க? அவரை என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். அவரை அறிந்து கொள்வதில் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய கற்பனைகளை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். இந்த பட்டணத்தார் உடனே செய்தார்கள். அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவரை என்ன செய்தார்கள்? அறிந்தார்கள். அவரை அறிந்தார்கள். இன்றைக்கி நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் தேவனை அறிந்திருக்கிறேனா என்றால் அர்த்தம் என்ன? நான் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேனா? கற்பனைகள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ 3ஐயும் சிங்க் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன்,
அவரை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் நித்திய ஜீவனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கும் வசனத்துக்கும் என்ன இருக்குங்க? கனெக்ஷன் இருக்குது. அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சிந்திக்கும் போது தேவனை அறிதல் என்று சொன்னால் தேவனுடைய வசனங்களை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். வசனத்தை கை கொள்ளாத வேத அறிவு தேவ அறிவாகாது. நிறைய நம்மளுக்கு என்ன உண்டுன்னா வேத அறிவு உண்டு, பட் தேவ அறிவு என்ன இல்லைங்க, இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இது எல்லா முயற்சிகள்லாம் நம்முடைய வேத அறிவை மட்டும் கூட்டக்கூடாது, எதையும் கூட்டுதுங்க, தேவ அறிவையும் கூட்டணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் நம்ம படிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும், கை கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். அப்போ தாமதம் இல்லாமல், இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க தாமதம் இல்லாமல் அவர் என்ன செய்யணுங்க? ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாமதம் இல்லாமல் அவருடைய வசனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். சரி, அடுத்து இந்த மக்களை குறித்து நம்ம பார்க்குற விஷயம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் என்ன வாசிக்கிறோம்? அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து, அடுத்த வார்த்தை என்ன வாசிக்கிறோம்? சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி. இதே விஷயத்தை மார்க்கில் எப்படி வாசிக்கிறோம்? மார்க் 6வது அதிகாரம் அதனுடைய 55வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து. என்ன வார்த்தைகளை பாருங்கள். அப்போ முதல் 2 விஷயத்தை சிந்திச்சா இப்படி சொல்லலாம். முதல்ல இவங்க என்ன செய்கிறாங்க? அனுப்பி பார்க்குறாங்க செய்திகளை. இயேசு கிறிஸ்து வந்துட்டார், ஆண்டவர் வந்துட்டார், வாங்க 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 வாங்க, ஆண்டவர் வந்துட்டார், யாரெல்லாம் சிக்கா இருக்காங்களோ எல்லாரையும் தூக்கிட்டு வாங்க, எல்லாருக்கும் அனுப்புங்க. செய்தி என்ன செய்கிறாங்க? ஃபஸ்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க, பரப்புகிறாங்க. அந்த ரிசோர்ஸு முடிஞ்ச உடனே இப்போ இவங்களும் என்ன செய்கிறாங்க? களத்தில் இறங்கி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடி திரிகிறார்கள். வார்த்தைகளை பாருங்கள், ஓடி திரிந்து, அப்படி தானே வாசிக்கிறோம். வார்த்தையை திரிந்து அங்கும் இங்குமாக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இயேசு கிறிஸ்து வந்த உடனே காலையிலேயே அந்த கெனசரேத்து பட்டணம் எப்படி ஆகிப்போச்சுங்க? பரபரப்பாகி போச்சு. எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு கட்டில் திருட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் என்ன வந்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷ பிரபல்யத்திற்கு அனுப்பணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஊழியத்திற்கு அனுப்ப வேண்டும். அனுப்பி அதோடு முடிச்சிட முடியாது. நாமளும் என்ன செய்யணும்? போகணும். அனுப்பவும் வேண்டும், போகவும் வேண்டும். பொதுவாக இந்த மிஷன் பிரசங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போ, இல்லாட்டினா என்ன செய்ய? அனுப்பு என்று சொல்வார்கள். அனுப்பவும் வேண்டும், போகவும் வேண்டும். அனுப்பவும் வேண்டும், போக வேண்டும். டு வி சென்ட்? அனுப்புகிறோமா? சப்போர்ட் பண்ணுறோமா? ஊழியத்தில் போய் நம்ம பேசக்கூட வேண்டாங்க. இந்த மக்களை பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஹீலிங்லாம் பண்ணல. இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அந்திரேயாவினுடைய ஊழியம் அதான். பேதுருவை கொண்டு போய் யார்கிட்ட கொண்டு போய் விட்டுறணும்? இயேசு கிறிஸ்துட்ட போய் விட்டுறணும். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் ஒரு வீட்டுக்குள்ளே வாராரு, எல்லாம் வீட்டை அடைக்கிறாங்க. எல்லாரும் அந்த வீட்டை நோக்கி ஓடும்போது ஒரு 4 பேர் மட்டும் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? தீவிரவாதமாக இருக்கிற அந்த மனுஷன் என்ன செய்யணுங்க? தூக்கிட்டு வரணும். நாடோறும் பிச்சை கேட்கும்படி தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த மனுஷனை ஒரு 4 பேர் என்ன செஞ்சுட்டே வந்தாங்கங்க? சுமந்துக்கிட்டே வராங்க. டெய்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் ஊழியத்துக்கு இருக்கணுங்க. சிம்பிள். ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவருடைய பணியில் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். நம்ம கான்ட்ரிபியூஷன் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். நம்முடைய பங்கு என்ன? இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருக்கும் செய்தி என்ன செய்கிறாங்க? பரப்புகிறாங்க. எஸ்தர் அப்படி தான் என்ன செய்கிறாங்க? செய்தி என்ன செய்கிறாங்க? பரப்பி அனுப்புகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கொல்லணுங்கிற கட்டளை போயிடுச்சு. அந்த கட்டளையை விட இது என்ன செய்யணுங்க? ஃபாஸ்ட்டாக என்ன செய்யணும்? போகணும். ஊழியத்தில் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அதோடு நான் நிப்பாட்டிக்கிறேன். நம்மளே யோசித்துக்குவோம். ஊழியத்தில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? இந்த மக்கள் தங்களால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறார்கள். அனுப்புறது மாத்திரமல்ல, ஒரு கட்டத்தில் இவங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? ஓடி தீவிரம். அதான் உடனே ஓடி. வேதத்தில் நீங்கள் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல மக்கள் என்ன செய்கிறாங்க? ஓடுவாங்க. மகதலேனா மரியாளும் அந்த கல்லறை எம்டிஆர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நேராக சீஷர்ட்டை என்ன செய்கிறாங்கங்க? ஓடுறாங்க.
பொழுது விடியஞ்சு வரும்போது பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறாங்க? கல்லறைக்கு நேராக ஓடுகிறார்கள். அதில் யோவானை தன்னை பற்றி கூட கொஞ்சம் எழுதிக்கிடுவார். அவரோட நான் எப்படி ஓடினேன்? ஸ்பீடாக ஓடினேன். ஓடி இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை செய்கிறாரு பாருங்களேன். மத்தேயு 10வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், அதுக்கு முந்தைய வசனங்களில் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் ஆண்டவருக்கு நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துக்கு சீஷர்கள் எத்தனை பேர்னு கேட்டால் பதில் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை அப்போஸ்தலர்கள்? 12. இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரையும் அவர் சூஸ் பண்ணிவிட்டு 5வது வசனத்தை பாருங்கள். என்ன வாசிக்கிறோம்? இந்த 12 இயேசு அனுப்புகையில். அப்போ இவங்களெல்லாம் என்ன செய்கிறாருன்னா, ஊழியத்துக்கு என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். அனுப்பும்போது உள்ள கட்டளையை தான் கொடுக்குறாரு. அதுதான் ஃபுல் அதிகாரத்தில் வருது. நீங்கள் 42 வசனத்தை கடைசி வசனத்தை பாருங்கள். மத்தேயு 10 கடைசி வசனம் என்ன வாசிக்கிறோம்? சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ கட்டளையெல்லாம் கொடுத்து இப்போ தான் முடிக்கிறாரு. முடிச்சு அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். சீஷர்களை அனுப்பிட்டாரு. அடுத்து 11வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடிந்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களுக்கு உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விட விட்டு போனார். இயேசு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? போகிறார். அவங்கள வேற இடத்துக்கு போக சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு இவர் என்ன செய்கிறாருங்க பாருங்க, போறார். He left no city unreached. He left no village unreached. ஒரு கிராமத்தை கூட வந்து சந்திக்காம விடுறதில்லை. எல்லாத்தையும் சந்திக்கிறார். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய பிள்ளைகள்லாம் 3 பிள்ளைகளுக்கு 3 பேர் வச்சிருக்கிறாரு. ஒரு மூத்த பையனுக்கு பேர் கோ ஃபோர்த், 2வது பையனுக்கு பேர் பிரிங் ஃபோர்த், 3வது பையனுக்கு பேர் சென்ட் ஃபோர்த். கோ ஃபோர்த், பிரிங் ஃபோர்த். இன்னும் இருக்காங்க அவங்க, வேறு யாரும் இல்லை. ஜேம்ஸ் அகஸ்டின் ஜெபகுமாருடைய பிள்ளைங்களுடைய பேர். மூத்த பையனுக்கு பேர் கோ ஃபோர்த், இன்னும் போ. 2வது பையனுக்கு பேர் பிரிங் ஃபோர்த், இன்னும் கொண்டு வா. 3வது பையனுக்கு பேர் சென்ட் ஃபோர்த், இன்னும் போ, இன்னும் அனுப்பு. கோ ஃபோர்த், பிரிங் ஃபோர்த், சென்ட் ஃபோர்த். நாம் எப்படி இருக்கிறோம் ஊழியத்தில்? ஒன்று என்ன செய்யணும்? அனுப்பணும். அடுத்து நம்மளும் என்ன செய்யணும்? போகணும். அனுப்புகிறதும் இல்லை, போகிறதும் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். சரி, அடுத்து சுற்றுப்புறம் எங்கும். நான் வேறு இந்த கரெக்டாக மார்க்கரை வைக்காம விட்டுட்டேன். சுற்றுப்புறம் எங்கும் அவர்களை என்ன செய்கிறாருங்க? சரி, ரைட். அடுத்து திரிந்துன்னு வாசிச்சோம் இல்லையா? இப்போ மத்தேயு 14வது அதிகாரத்துக்கு பாருங்க. 14வது அதிகாரத்தில் சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி, அடுத்து 35வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து. அங்கே கூட சுற்றுப்புறம் எங்கும் அந்த வார்த்தைகளெல்லாம் பாருங்கள். எங்கும் ஒரு இடத்த விடாமல். அடுத்து பிணியாளிகள் எல்லாரையும் ஒருத்தர் கூட விடலை. எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து இங்கே வாசிக்கிறோம். இதை மார்க்கில் என்ன வாசிக்கிறோம்? பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து. என்ன மக்களுங்க! கூடுமான வரைக்கும் செய்தி சொல்லி யார் யார் நடந்து வர முடியுமோ அவங்க நேகமாக என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துகிட்ட நடந்து வராங்க. ஆனால் யார் யாரும் நடக்க முடியலையோ இவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே போய் படுக்கையோடே. என்ன ஒரு லேபர், என்ன ஒரு எஃபர்ட்! படுக்கையோடே சுமந்து கொண்டு வந்தார்கள். நம்முடைய எஃபர்ட்ஸ் என்ன? ஆண்டவருடைய வேலையில் நம்முடைய எஃபர்ட்ஸ் என்ன? நம்முடைய முயற்சி என்ன? நம்முடைய பிரயாசம் என்ன? ஆண்டவர்கிட்ட சிலரை வழி நடத்துறதுக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவரிடத்துல சிலரை வழி நடத்துறதுக்கு வார்த்தை மட்டும் போதும். ஆனால் சிலரெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும்னா என்ன செய்யணுங்க? சுமக்கணும். சிலருக்கெல்லாம் ஈஸியாக சொன்னால் ஒழுங்காக வந்துடுவாங்க. சிலர் அப்படி இல்லைங்க. என்ன செய்யணும்? சுமக்கணும். அதுவும் இருக்கிற இடத்துலையே தூக்கிட்டு வரணும். அவங்களெல்லாம் படுக்கையோடையே தூக்கிட்டு வரணும். அவங்களும் வரமாட்டாங்க, வர முடியாது. படுக்கைகளில் கிடத்தி. நான் இப்படி எழுதியிருக்கிறேன். ஆண்டவருடைய ஊழியத்தில் நம்முடைய பங்கு என்ன? அனுப்புகிறோமா? போகிறோமா? ஓடுகிறோமா? சொல்லுகிறோமா? சுமக்கிறோமா? அந்த இன்டென்சிட்டி பாருங்கள், அப்படியே கூடிக்கிட்டே போகுது. அனுப்புகிறார்கள், போகிறார்கள், ஓடுகிறார்கள், சொல்லுகிறார்கள், சுமக்கிறார்கள்.
இதே இது மத்தேயு 14:35 இன்னொரு விஷயத்தை பாருங்கள். மார்க்கில் பாருங்க. அவர் கேள்வி மார்க்கில் கூட ஒரு வார்த்தை வருது, அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா அதை பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து வந்துட்டார், வந்துக்கிட்டு அவருடைய ஜேர்னியில் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாருங்க, முன்னேறி போய்கிட்டே இருக்கிறார். அதனால தான் அவர் யோவானுடைய அக்கௌண்ட்டின் படி எங்கே போய் சேர்ந்துட்டார், அதுக்குள்ளே கப்பர்நகூமுக்கு போய் சேர்ந்துட்டார். ஆனால் வந்து இறங்கினது எங்கே சொல்லுங்கள்? கெனசரேத்துலேருந்து 4.5 கிலோமீட்டர் கப்பர்நகூமுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் போய்கிட்டே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்த உடனே உதாரணத்துக்கு ஒரு இமேஜினேஷன், எங்கள் துறப்பாக்கத்தில் வந்து இறங்கியிருக்காரு, வாங்க 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 எல்லாம் இங்கே இந்த இயேசு கிறிஸ்து துறப்பாக்கத்தில் இருக்காரு, ஒக்கேம்பேட்டில் இருக்காரு, எல்லாம் போகிறாங்க. போயிட்டு இவங்களும் ஓடி திரிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு யாரெல்லாம் முடியுமோ அவங்களாம் நினைச்சிட்டு வராங்க, தூக்கிட்டு வராங்க. அதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து எங்கே போயிட்டாருங்க? பிடிசிக்கு போயிட்டாரு. அவங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ்லாம் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, ஃபோன் கிடையாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வந்து பார்க்குறாங்க. இப்போ இவங்க பார்த்து இவர் என்ன செய்கிறாங்க, இல்லை நேராக தூக்கிட்டு எங்கே ஓடுறாங்க? பிடிசி ஓடுறாங்க. பிடிசி இருக்காருன்னு கேள்விப்பட்டு பிடிசிக்கு போனால் அதுக்குள்ளே அவர் எங்கே போயிட்டாருங்க? ஜெயின் காலேஜ் போயிட்டார். அதான் சுற்றுப்புறம் எங்கும் ஓடி. அதை அப்படி தானே வாசிக்கிறோம். என்ன பாருங்க, அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் தமிழில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன வாசிக்கிறோம் தமிழில்? கிடத்தி, அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தின்னு போட்டிருக்குல்ல. இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி வருது, அண்ட் ran through that whole region carrying the sick on mats to wherever they heard he was. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கெங்கே கேட்குறாங்களோ இங்கே இருக்காரு, இந்த பிடிசியில் இருக்காருன்னொடனே அங்கேயும் என்ன செஞ்சுட்டு தான் வராங்க, தூக்கிக்கிட்டே ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே இல்லை, திருப்பி தூக்கிக்கிட்டே என்ன செய்கிறாங்க, ஜெயின் காலேஜுக்கு ஓடுறாங்க. என்ன ஒரு எஃபர்ட்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த மனுஷனை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவங்களுடைய முயற்சியில் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த தொடர்ச்சி, அந்த பர்சிஸ்டன்ஸ். பொதுவாக நம்முடைய கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டி எப்படி, ஒரு நாள் நல்ல ஜோபனாலே அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன செய்கிறது இல்லைங்க, உண்மை தானே? ஒரு நாள் 1.5 மணி நேரம் பைபிள் வாசித்து தியானித்து கொஞ்சம் நோட்டில் எழுதியாச்சுனாலே அடுத்து 1.5 மாதம் அப்படியே விசாமல் இருக்கும். இது பைபிள் வாசித்து தியானிக்கிறதுலையே ஊழியம் செயல்பாடு. சுற்றுப்புறம் எங்கும் பிணியாளிகளை படுக்கையில் கிடந்து சுமந்து கொண்டே ஓடுறாங்க. ஆண்டவர் இடத்துல சேர்க்கிற வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுகிறார்கள். இதை நீங்கள் மார்க்கில் இருக்கிற பார்த்தா ஓடி திரிந்து, அப்படின்னா என்ன, அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க இதான் திரிந்து. பிடிசியில் இருக்காருன்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா இல்லை, திருப்பி வந்து ஜெயின் காலேஜில் பார்த்தா அங்கே இல்லை, திருப்பி அங்கே போய் எங்கே போகிறாங்க, துறப்பாக்கம் போயிட்டாங்க, பெருங்குடி போயிட்டாங்க. இப்படி இமேஜினேஷன் திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எது? தூக்கிக்கிட்டே ஓடிக்கிட்டே. கெனசரேத்தார் எங்கே, நாம் எங்கே? கெனசரேத்தார் எங்கே, நாம் எங்கே? அடுத்து என்ன வாசிக்கிறோம்? மத்தேயுல என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 14வது அதிகாரம். அவரிடத்துல கொண்டு வந்து வாசிக்கிறோம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அப்படின்னு வாசிக்கிறோம். இதே இது மார்க்கில் என்ன வாசிக்கிறோம்? கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். கூடுதலாக இன்னொரு குறிப்பு வருது, 56 வசனம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ, அதாவது ஒரு ஜென்ரல் குறிப்பு அதில் வருது. என்ன செய்கிறாங்க? அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும். நல்லா இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து இப்போ போய்கிட்டே இருக்கிறாரு, கப்பர்நகூமுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. கேள்விப்பட்டு அங்கங்கே எங்கே லைவ் அப்டேட்ஸ்லாம் கிடையாது, கேட்டு ஓடிக்கிட்டே என்ன செய்கிறாங்க, வாராங்க. அவர் உட்காந்து அந்த ஒரு சொன்னார்ல, நீர் வந்து என் மகனை என்ன செய்யணும், தொட்டு சுகமாக்குன்னு சொன்ன மாதிரிலாம் சொல்ல முடியாது. அவர் பிஸியாக போய்கிட்டு இருக்கிறாரு. அதனால இவங்க தான் அவரை போய் என்ன செய்யணுங்க, ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணும்போது இவங்க மனசில் என்னென்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக என்ன செய்யணும், தொடணும். அது இந்த ஆக்சசிபிலிட்டி இவங்க தொடணும்னு அவசியம் இல்லை. யார் தொடணும்? வியாதிக்காரன் தொடணும். அப்போ நடந்து போகிறவன் தொட்டுருவான், படுக்கையில் இருக்கிறவன். அப்போ என்ன செய்கிறாங்க, சந்தை வெளியில் என்ன செய்கிறாங்க, ரெடியாக எடுத்து வைக்கிறாங்க. நான் எப்படி கற்பனை பண்ணுறேன்னா, அவர் எந்த சைடில் வந்தாரோ எந்த டைரக்ஷனில் வந்தாரோ தெரியாது. அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஏற்ற மாதிரி இவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்குது, போய்கிட்டே இருக்குது. புரியுதா நான் சொல்கிறேன்? உங்களுக்கு கற்பனை பண்ண முடியுதா? அவருடைய ஒவ்வொரு டைரக்ஷன் மூவுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கட்டில் முன்னாடி கொண்டு போகிறாங்க, பின்னாடி கொண்டு போகிறாங்க, சைடில் கொண்டு போகிறாங்க. அவரையும் பிளாக் பண்ணக்கூடாது, இவங்களும் தொடணும். என்ன முயற்சி!
அவர்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணியிருப்பாங்க, ஐயா கொஞ்சம் இந்த பக்கத்தில் வந்து வந்துங்க, கொஞ்சம் வஸ்திரத்தை மட்டும் ஓரத்தை எடுத்து என்ன செஞ்சுட்டு இவர் தொட்டுறட்டும். அவர்கிட்டையும் கேட்டிருப்பாங்க. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அவருடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. இவங்க என்ன கேட்டாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும். மத்திய சுவிசேஷம் பாருங்க, மத்திய சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில், மத்திய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 36 வசனம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக. அவர்கள்னா யாரு? கொண்டு வரப்பட்ட பிணியாளிகள், அந்த வியாதியஸ்தர்கள். அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அடுத்து ஒரு செமிகாலனு. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? தொட்டையாவரும். அப்படின்னா எதை தொட்டையாவரும்? வஸ்திரத்தை தொட்டையாவரும். இப்போ மார்க்குக்கு வாங்க. மார்க்கு அங்கே 56வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த வார்த்தை என்ன வாசிக்கிறோம்? அவரை தொட்ட. அப்படின்னா வஸ்திரத்தை ஓட்டத்தை தொடுறவங்க தொட்டாலும் இவங்களுக்கு அதுலேயும் இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எப்படியாச்சும் யாரை தொட்டுறணும்? அவரையே தொட்டுறணும். அதனுடைய கான்வர்ஸ், ஆண்டவர் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். இவங்களுடைய பிரயாசத்தை பார்க்குறாரு. வஸ்திரத்தை என்ன எதையே தொட்டுக்கோ, என்னவே தொட்டுக்கோ. நம்ம முயற்சி எடுத்தார் தாங்க ஆண்டவர் முயற்சி எடுக்க முடியும். ஒன்றுமே செய்ய மாட்டோம், எல்லாம் கர்த்தர். இது இங்கே எங்களுடைய டீச்சிங்லேயுமே அப்படி தான். டீச்சிங்கில் வந்து டீச்சர்லாம் நல்லான்னு சொல்லவே முடியாது. கொஞ்சமாச்சும் ஸ்டூடெண்ட் என்ன செய்யணுங்க, படிக்கணும். அதனால தான் அதை டீச்சிங் லேர்னிங் ப்ராக்டிஸ்லேயே சொல்கிறாங்க. ரெண்டுமே சேர்ந்து தான் போகணும். கொஞ்சமாச்சும் ஒரு ஈவன் ரெட்ஷிப்பில் கூட நம்ம வந்து என்ன செய்யணும்னா அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை தொட்டார்கள், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து கடைசி வார்த்தை என்னது? உத்தரவாகும்படி தொட வேண்டும் என்று என்ன செய்தார்களாம்? வேண்டிக் கொண்டார்கள். சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் they begged, they implored. ஐயா எப்படியாச்சும் தொட்டுட்டுங்கய்யா, ஐயா இங்கிட்டு வந்துருங்கய்யா, ஐயா இப்படி வாங்கய்யா, ஐயா இந்த இவன் இருக்கா, இந்த இது வேணாலும் முடியாதுங்க, ஐயா வாங்கய்யா, இவன் ரொம்ப நாளாக கிடக்கான், இவனாலும் முடியாது, இவனாலும் என்சர் அப்படியே கொஞ்சம் இந்த சைடு வந்துட்டு போயிருங்க, ஐயா இப்படி வந்துட்டு போங்க. இப்படி தானே பண்ணியிருக்கணும். நான் இப்படி எழுதியிருக்கிறேன், பிரயாசமற்ற ஜெபம் வீண், ஜெபமற்ற பிரயாசமும் வீண். இந்த ரெண்டுமே எப்போவுமே நமக்கு எப்போவுமே ஆர் கேட் தான், ஆண்ட் கேட் இருக்காது. ஒன்று பிரயாசம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காதுங்க, ஜெபம் இருக்காது. இல்லை ஜெபம் இருக்கும், என்ன இருக்காது, பிரயாசம் இருக்காது. இது ரெண்டுமே வேஸ்ட்டு. பிரயாசமும் இருக்கணும், ஜெபமும் இருக்கணும். ஆண்ட் கேட்டு தான். பிரயாசமும் இருக்கணும், ஜெபமும் இருக்கணும். இவ்வளோ பிரயாசப்பட்டு பண்ணி ஜெபத்தை கேட்டால் அது கர்த்தர் என்ன செய்வாருங்க, பதில் சொல்லுவார். எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே தாரும் இருக்கிற இடத்துல முட்டங்கால் கூட போடாமல். அதான் லாஸ்ட் டைம் நான் அண்ணன்ட்ட நான் பேசிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லிட்டு இருந்தேன் அண்ணன்கிட்ட. யார் வீட்டுக்கு போயிருந்தப்போ அப்போ நான் சொன்னேன், ஸ்தேவான் கல்லடி படுற நேரத்தில் அந்த கடைசியில் வாசிக்கிற மாதிரி தானே கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது பிதாவே இவர்களை மண்ணின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்ய போகிறாருங்க, சாக போகிறாரான வசனம் என்ன தெரியுமா? முழங்கால் படியிட்டு சாகிற நேரத்தில் எப்படி பண்ணுறாருங்க? அப்போ கூட ப்ரேயருக்கு என்ன பொசிஷன் தான்? முழங்கால் படிட்டு. நம்ம அதை கூட பண்ணுறதில்ல. அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோமே. நாம் பிரயாசத்தோடு நம்முடைய ஜெபம் என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்கிறோமா, அதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம செஞ்சுட்டு அதுக்கடுத்து ஆண்டவர் என்ன செய்யணும். அதனால தான் அந்த நீதிமொழிகள் ஏற்கனவே பிரசங்கில் அந்த வசனத்தை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். சௌரியவான்களுக்கு சௌரியம் பத்தாது, புத்தி பத்தாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நேரிடுவதற்கு சமயமும் தேவ செயலும் என்ன செய்யணும், வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன் சைடில் செய்ய வேண்டிய எஃபர்ட்ஸும் இருக்கணும், ப்ளஸ் தேவனுடைய கிருபை என்ன செய்யணும், இருக்கணும். வேண்டிக் கொண்டார்கள். நான் இப்படி எழுதியிருக்கிறேன், இந்த மக்கள் இவங்க இவ்வளோ பிரயாசப்பட்டாங்களா? எனவே நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள். உடனே செஞ்சாங்க, அவரை அறிந்து கொண்டார்கள், போனார்கள், அனுப்பினார்கள், சொன்னார்கள். முடியாதவர்கள் என்ன செய்தார்கள்? சுமந்து கொண்டே ஓடினார்கள், சுமந்து கொண்டே இடங்களுக்கெல்லாம் ஓடினார்கள். அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வேண்டிக் கொண்டார்கள். பாதிக்கப்பட்டவன் செய்ய வேண்டிய வேலை என்னதுங்க, என்ன செய்யணும்? இன்றைக்கும் ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றவங்க எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க. ஆண்டவர்கிட்ட வர்றவங்க செய்ய வேண்டியது என்னதுங்க, தொடணும். இன்றைக்கும் ஆண்டவரை தொடாமல் யாரும் இருந்தாங்கன்னா என்ன செஞ்சிடணுங்க, உடனே இன்றைக்கே தொற்றணும். இவ்வளோ பிரயாசங்கள் எல்லாம் எதுக்கு தான்?
எப்படியாச்சும் உன் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாறணும். தொட்டவர் அனைவரும் என்ன செய்தார்களாம்? சொஸ்தமானார்கள். கெனசரேத்தார் எங்கே, நாம் எங்கே? கண்களை மூடுவோம். கேட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம். உடனே செய்கிறோமா? தேவனை அறிகிறோமா? தேவனை அடையாளம் கொண்டு விட்டோமா? தேவனை அறிகிறோமா? அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறோமா? ஆண்டவருடைய ஊழியத்திலே நம்முடைய பங்கு என்ன? அனுப்புகிறோமா? போகிறோமா? சுமக்கிறோமா? சொல்லுகிறோமா? ஓடி திரிகிறோமா? எங்கே இருக்கிறோம்? வேண்டிக் கொள்ளுகிறோமா? மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை. வீரழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என் கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, நடத்திடுவார். திறவுண்ட வாசல் அடைபடும் முன்னோரு குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கெனசரேத்து பட்டணத்து மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு 3-4 வசனங்களுக்குள்ளாக அவர்களுடைய சரித்திரம் அடங்கினாலும் எங்களுக்கு அவர்கள் கற்றுத்தருகிற பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். உடனே செயல்படுகிற அந்த தீவிரத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவ காரியங்களிலே நாங்கள் அநேக நேரங்களிலே நிர்விசாரமாக இருந்து விட்டோம், எங்களை மன்னியும். அவர்கள் ஊழியத்திலே, சுமக்கிறதிலே, ஓடுகிறதிலே, திரிகிறதிலே இத்தனை தீவிரம் காட்டுவார்களே ஆனால், உடனே செய்வார்களே ஆனால், நாங்கள் சாதாரணமாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய வேத வாசிப்பிலேயும் ஜெபத்திலேயும் கூடி வருதலிலேயும் இவ்வளவு தூரம் நிர்விசாரமாக இருந்து விட்டோமே, எங்களை மன்னியும். இவைகளிலே துவங்கி
சுமக்கின்ற அளவுக்கு உடனடியாக செயல்படக்கூடிய காரியத்தை எங்களுக்கு தாரும். அன்பின் பிதாவே, நாங்கள் ஏதோ உம்மை அடையாளம் கொண்டு வந்தவர்களாக மாத்திரமல்ல, உம்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யும். வேத அறிவு தேவ அறிவல்ல ஆண்டவரே, வேதத்தை பின்பற்றுதலே தேவ அறிவு. உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேவனை அறிந்தவர்கள் சும்மாக இருக்க முடியாது. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்தும் பேசாமல் இருக்க முடியாதே என்று பேதுரு சொன்னது போல எப்படி நாங்கள் சும்மாக இருக்க முடியும்? உம்மை அறிந்த நாங்கள் செயல்பட வேண்டும் கர்த்தாவே. சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்ப உதவி செய்யும். அனுப்புவதிலே எங்களுடைய பங்கு என்ன என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தும். அனுப்புனது மட்டும் பத்தாது கர்த்தாவே, போக உதவி செய்யும். சுமக்கிற பணியை ஆகிலும் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஓடித்திரிய உதவி செய்யும். சுமந்து கொண்டே ஓடித்திரிய உதவி செய்யும். உம்முடைய சமூகத்திலே வந்து சேர்க்கும் வரையிலும் சுமக்கின்ற ஊழியங்களை செய்ய உதவி செய்யும். அன்பின் பிதாவே, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நாங்கள் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள் இந்த கனசரேத்து மக்கள். எங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நீர் எவ்வளவு பிரயாசப்பட்டீர். அந்த யோனாவை ஆதாயப்படுத்துவதற்காகவே எவ்வளவு செயல்பட்டீர் கர்த்தாவே. பேதுருவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக மறுபடியும் அவனை தேடி போனீரே கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆதாயப்படுத்தி கொண்டே இருக்கிறீரே. உம்முடைய அன்பை நாங்களும் வெளிப்படுத்தி பிரயாசப்பட உதவி செய்யும். எங்களுடைய வேண்டுதல்கள் பிரயாசத்தோடு கூட சேர்ந்து இருக்க உதவி செய்யும். பிரயாசப்பட்டு வேண்டுதல் செய்ய உதவி செய்யும். நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை எங்களுடைய காதுகளிலே துணிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து மீதம் உள்ள நேரத்தில் எங்களுடைய கிருபையின் பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்முடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு எடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.